10 மணிக்கு தானே பதவி ஏற்பு விழா? ஆமா. இந்தாங்க. அம்மா பிரியா எங்க? ட்ரெஸ் பண்ணுவா இவ்வளவு நேரம்? அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. ரெடி ஆயிட்டே இருக்கா, வந்துருவா. ஹலோ, ராம் சுந்தர் ஹியர். சூப்பரடா போலீஸ் பேசுறேன். ஹலோ சார். சௌகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ சார். ஹலோ, நான் தான் கிங் மேக்கர் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். ஹலோ ஹலோ மீனாட்சி அம்மா. ஹலோ, நான் மீனாட்சி தான் பேசுறேன். கொடுத்த வாக்க காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? உன் புருஷன் இந்த சிட்டிக்கு ஷெரீஃப் ஆவறதுக்கு முன்னாடி உன் பொண்ணு என் பையனுக்கு பொண்டாட்டி ஆகணும். அப்படி இல்லைன்னா உன் புருஷன் ஷெரீஃப் பதவி ஏற்க போற விழாவில் அன்னைக்கு நான் அனுப்பிச்சு வச்சேனே அந்த போட்டோஸ் தான் வர்றவங்க எல்லார் கையிலையும் பூங்கொத்துக்கு பதிலா இருக்கும். இல்ல, வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. வேண்டாம் ப்ளீஸ். அப்ப நீ உன் பொண்ணை கூட்டிட்டு நேரா குன்றத்தூர் கோயிலுக்கு வந்துரு. சரி, நான் வந்துடுறேன். என்னை ஏமாத்த நினைச்ச, இன்னையோட உன் குடும்பம் அழிஞ்சுதுன்னு ஐயர் இல்லாமயே நான் ஜாதகம் எழுதிடுவேன். சரி சரி. இதுக்கப்புறம் உன் புருஷன் விதியை நீயே முடிவு பண்ணிக்கோ. என்ன மீனாட்சி, யார்கிட்ட பேசுற? அது என் ஃப்ரெண்டு தாங்க. அதுக்கே எவ்வளவு டென்ஷன் ஆகுற? இல்லையே, இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இது சும்மா. மீனாட்சி, ஒண்ணு இல்லைங்க. அது என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்த கல்யாணம். மறந்தே போச்சு. நான் கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப இப்படி நான் போறது, அதான் வரமாட்டேன்னு அவ பொண்ணுக்கு தான் நிச்சயதார்த்தம், நம்ம பொண்ணுக்கு இல்லையே. அதுக்கே உனக்கு இப்படி வருது? இல்லைங்க, அவ போன்லயே அழ ஆரம்பிச்சிட்டா. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹாய் டாடி. டாடி, நான் ரெடி. எப்படி இருக்கேன் காஸ்டியூம்? நல்லாதான் இருக்கு. என்ன மம்மி ஒரு மாதிரியா இருக்க? டாடி, உங்களுக்கு மம்மிக்கு ஏதாவது லபடபாவா? அத மம்மியே கேளு. ஐயோ சே, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சரி சரி மீனாட்சி, டைம் ஆச்சு, வா போலாம். என்னங்க, நீங்க பிரியாவை கூட்டிட்டு முதல்ல போங்க. நான் கல்யாணத்துக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். மீனாட்சி, உன்னை விட்டுட்டு என்னைக்காவது நான் தனியா போயிருக்கேனா? அப்படி இல்லைங்க. இந்த போன் வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தீங்களா? நல்ல காரியத்து போகும்போது 3 பேரை போனா ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க அவளை கூட்டிட்டு முதல்ல போங்க, நான் அப்புறம் வந்து சேர்ந்துடுறேன். நான் பதவி வைக்கிறதுக்குள்ள வந்து சேர்ந்துரு. வாங்க டாடி. என்னங்க? என்ன மீனாட்சி, இதுக்கு தானா? எப்பவும் நீங்க வெளியில போகும்போது நான் தான் உங்களுக்கு பொட்டு வச்சு அனுப்புவேன். இன்னைக்கு நீங்க எனக்கு பொட்டு வைங்க. இவ்வளவுதானா? இப்ப நாங்க போலாமா? பிரியா, மாமனார் வர ஷெரீஃப் பதவி ஏற்க போறாரு. லேட்டா போனா பிரியா வர கோச்சுக்குவா. இந்த நேரம் பார்த்து ஒரு ஆட்டோ கூட காணோம். வருது பிரியா கார் மாதிரி இருக்கு. ஹலோ, ஸ்டாப் 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 இட் ஐ சே. ஏய் பிரியா, ஷெரீஃப் ஃபங்க்ஷன் நடக்கிறது இந்த பக்கம், பிரியா இந்த பக்கம் தனியா போறா. அதுவும் கூப்பிட கூட நிக்காம போறாளே. ஐயா, முகூர்த்த நேரத்துக்குள்ள பிரியா வந்துருவா இல்ல? 5 நிமிஷம் பாரு, அதுக்குள்ள அலறி அடிச்சுட்டு வருவா.
என்னடா இது? பசு மாடு இல்லாம கண்ணு குட்டி மாத்திரம் தனியா வருது. பிரியா, கவர்னர் வர நேரமாச்சு. கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. அம்மா இன்னும் காணோம். கவலைப்படாதீங்கப்பா, நீங்க பதவி ஏற்கிறதுக்குள்ள அம்மா கண்டிப்பா வந்துருவாங்க. வா மருமகள, தனியா வந்திருக்க. மீனாட்சி அம்மா வரலையா? உங்களுக்கு தேவை நான் மட்டும் தானே? அதுல மேலதாளம் எல்லாம் இருக்கும்போது சுதி பெட்டி கூட இருந்தா கச்சேரி கொஞ்சம் நல்லா இருக்கும். பரவாயில்ல, தனியா வருதணும். வா வா. ஐயர நேராச்சு, மாலையை கொடு. இந்தாங்கோ. மணவரையில உட்காருமா. அதுக்கு முன்னால அவரோட எங்க அப்பா சம்பந்தப்பட்ட போட்டோ நெகட்டிவ்ஸ், வீடியோ கேசட் எல்லாம் என் கைக்கு வந்தாகணும். அட, நான் என்னமோ உனக்கு உங்க அம்மாவோட முகஜாட மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சேன். புத்தி கூட அப்படியே இருக்கு. ஆமா, அதெல்லாம் வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? எந்த அக்னி சாட்சியா நான் தாலி கட்டிக்க போறேனோ அதே அக்னி சாட்சியா அதை நான் எரிச்சு சாம்பலாக்கணும். ஏங்க யோசிக்கிறீங்க? நமக்கு தேவை பிரியா தானே? அதான் அவங்க வந்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அந்த போட்டோ நெகட்டிவ் எல்லாம்? அவங்க கிட்ட கொடுத்துட வேண்டியதானே? சரிங்க. நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி தாலி எடுத்துக்கூடியா? பிரியா, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனை கழுத்து நீட்டுறியே, இது நியாயமா? யாரா இவன் கல்யாணத்துல வந்து கலாட்டா பண்றான்? யோ, புடிச்சு இழுத்துட்டு போங்க. பிரியா, பிரியா. ஊரையே ஏமாத்துற என்ன நீ ஏமாத்தலான்னு பாக்குறியா? டேய், புடிச்சு கட்டுங்கடா இவள. யாராவது கிட்ட வந்தீங்க சுட்டு பொசுக்கிடுவேன். எல்லாத்துக்கும் துணிச்சு தாண்டா வந்திருக்கேன். ஜாக்கிரதை. கிட்ட வராதீங்க, சுட்டுடுவேன். வராதீங்க, கிட்ட வந்தீங்க எல்லாரையும் சுட்டுடுவேன். இந்த ரமேஷை கூட்டிட்டு நேரா நீ நம்ம இடத்துக்கு போ. இவ புருஷன் கண்டிப்பா நம்மளை தேடி வந்துதான் தீரணும்.